2 ஈர வெங்காயத்தை போய் வாங்கலையா? இங்க எப்படி 1 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 3 கிலோமீட்டருக்கு ஒரு இடைநிலை பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளி நடத்துறா. இவன் தெற்க ஒரு சாராய கடை, வடக்க ஒரு சாராய கடை, கிழக்க ஒரு சாராய கடை. ஓட்டு கேட்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு? இந்த 3 சாராய கடை சந்திச்சிருக்க நான் கட்சி இந்த மண்ணில் ஆட்சிக்கு வரும்போது செந்தமிழன் சீமானவங்க நான் என்று சொல்லும்போது அந்த சாராய கடைகள் அடித்து நொறுக்கப்படும். அந்த மாதிரி இந்த மண்ணில் உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன உரிமை இருக்கு பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் தமிழர் கட்சிக்கு அவன் செந்தமிழன் சீமானுக்கும் அவன் தம்பிகளுக்கும் தான் இந்த மண்ணில் வாக்கு சேகரிக்கிற உரிமை இருக்கு. உனக்கு ஒரு உரிமையும் கிடையாது. உன் தலை தோப்புல 5 நாள் நான் கிடையாது. பயந்து பயந்து நீதி ஓடணும். நாங்க ஓட மாட்டோம். எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இந்த மண்ணில் வாக்கு சேகரிக்கிற எல்லா தகுதியும் எனக்கு இருக்கு. உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனாலதான் இந்த மண்ணில் நான் ஓட்டு கேட்டுக்கிறேன். காமராஜர் பேரண்டா 6 ஓடுற இடமெல்லாம் தேடி தேடி அநேக பெருந்தலைவர் காமராஜர் பேர இந்த மண்ணை உருவாக்குற பசுமன் முத்துராமலிங்க பேர இந்த மண்ணுக்காகவே வாழ்ந்து செத்த இமானுவேல் சேரன் பேரண்டா. உங்களுக்கு பயப்படுற ஆள் கிடையாது. நீ எல்லாம் இங்க வேணும். உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. எங்களுக்கு மட்டும்தான் இந்த மண்ணில் வாக்கு கேட்கிற உரிமையா வாக்கு போற உரிமை எங்க மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீ யாரா 200க்கு 300க்கு 500க்கு 1000க்கு எங்க ஆத்தாலை அப்படியே விலைக்கு வாங்கணும்னு நினைக்கிற நீ எப்படா? நாங்க உழைச்சிட்டு வாக்கு கேட்கிறோம். நீ என்ன செய்யற? நாங்க உழைச்சிட்டு வாக்கு கேட்கிறோம். நீ என்ன செய்யற? காசு கொடுத்து வாக்கு கேட்க நினைக்கிற? உடனா காசை வாங்கு. எல்லாரும் வாங்கு. 500 கொடுத்தாலும் வாங்க, 5000 கொடுத்தாலும் வாங்க, 10,000 கொடுத்தாலும் வாங்க. ஓட்ட விவசாய சின்னத்துக்கு போடு. ஏன்னா 60 ஆண்டுகளா சாக்குறுத்து வெட்டி சாலை கொண்டு வர, அது கொண்டு வர ஒரு ஏமாத்திர பணத்தை கொடுத்து நீ பணத்தை வாங்கிட்டு ஓட்ட விவசாயிக்கு போடு. அவனை ஏமாத்து. மக்களுக்கு உழைக்காம இந்த மண்ணில் நம்ம வாக்கு கேட்டா இந்த மக்கள் போட மாட்டாங்க என்ற நிலையை நீ உருவாக்கி என்று சொல்லு. எங்கள் செந்தமிழன் சீமானின் அன்பு தங்கையான அக்கா அன்பு செல்வி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.